ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம லாஸ்ட் மினிட் டிப்ஸ் ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாம் வந்து இந்த அப்கமிங் வீக்கெண்டில் இருக்கு. அண்ட் இது வந்து ஆர்ஆர்பி பிஓக்குன்னு மட்டும் இல்லை கைஸ், ஓகேங்களா? நீங்கள் வந்து பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு லாஸ்ட் வீக்கெண்ட் ஆர் லாஸ்ட் ஃபியூ டேஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? அதுல பார்ட் 1 தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கைஸ். ஓகே, ஃபைன். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சிம்பிளிஃபிகேஷனுக்கான டிப்ஸ். மேக்ஸ் ஆப்டிடியூட்ல சிம்பிளிஃபிகேஷனுக்கான டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மார்க்ஸ்ல இருந்து 15 மார்க்ஸ் வரைக்கும் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் இயர் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கைஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். அண்ட் அதே நேரத்தில் நல்ல ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக்கும் கூட, ஓகேங்களா? அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். மெயினா இந்த டாபிக்கு உங்களுக்கு தேவை ஸ்பீட். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா முடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அடுத்த செக்ஷன்ஸ் எல்லாமே ஈஸியா அட்டன் பண்ணலாம். அண்ட் இதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் ஆப் அண்ட் நம்மளுடைய வெப்சைட்ல பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் வந்து ஆஃபர் பிரைஸ்ல போயிட்டு இருக்கு. வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஃபைன் கைஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னென்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சும்மா ஒரு குவிக்கா இதெல்லாம் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபாஸ்ட் கால்குலேஷன் டிப்ஸ், கிளாசிபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ், டிவிசிபிலிட்டி ரூல்ஸ், பாட்மாஸ் ரூல், தென் டேபிள்ஸ் வந்து 20 வரைக்கும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது வந்து லைக் என்ன சொல்றது கைஸ், இவ்வளோ கான்செப்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோலன்னு கவர் பண்ணிருக்க மாட்டேன். நீங்க டேபிள்ஸ் 20 வரைக்கும் படிச்சுக்கோங்க, ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ் 20 வரைக்கும் படிச்சுக்கோங்க, ஸ்கொயர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த n நம்பர் ஆஃப் ஷார்ட்கட் மெத்தட்ஸ். நீங்க என்னோட யூடியூப் சேனல்லே சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ட்கட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அதை வந்து நான் உங்களுக்கு இதுல ரீவிசிட் பண்ண விரும்பல கைஸ், ஓகேங்களா? அது நீங்க பாத்துக்கோங்க. ரிமைனிங் எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு ஒன் டைம் ஐ வில் டச் அப், ஓகேங்களா? ஃபைன் கைஸ். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் குள்ள ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபாஸ்ட் கால்குலேஷனுக்கான டிப்ஸ். இந்த ஃபாஸ்ட் கால்குலேஷனுக்கான டிப்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து இது வந்து ஃபாஸ்ட் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே இதுல தான் வரும் கைஸ், ஓகேங்களா? அண்ட் அகைன் இதுக்கும் பாத்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் ஷார்ட்கட்ஸ், சில ஃபியூ ஷார்ட்கட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே ஓகே, ஸோ அடிஷனை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டிஜிட் அடிஷனுக்கு ஒரு டிப் வரும். அதை தாண்டி நிறைய டிஜிட்ஸ்க்கு ஒரு டிப் வரும். அது என்னங்கிறது சொல்றேன். இப்போ சிங்கிள் டிஜிட் அடிஷன், நிறைய சிங்கிள் டிஜிட் உங்களுக்கு ஆட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா ஆட் டு 10, அதாவது குரூப் பண்ணி 10க்கு ஆட் ஆன் ஆகுற மாதிரி குரூப் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் கைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 + 2 + 8 + 3 இருக்குன்னா 7 + 3 10, 8 + 2 10. ஸோ ஈஸியா 20 அப்படின்னு நீங்க பண்ணிக்கலாம். இது ஒண்ணு. அடுத்தது சிங்கிள் டிஜிட்லயே பாத்தீங்கன்னா சில பேருக்கு அடிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 7 + 5 இருக்குன்னா 7ஓட எவ்வளவு ஆட் பண்ணா 10 வரும், 3 ஆட் பண்ணா 10 வரும். எக்ஸ்ட்ராவா எவ்வளவு இருக்கு, 2 இருக்கு. ஸோ 12 இஸ் த ஆன்சர். அடுத்தது இப்ப 8 + 7 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 8ஓட எவ்வளவு ஆட் பண்ணா 10 வரும், 2. ரிமைனிங் எவ்வளவு இருக்கு, 5. ஸோ 15 இஸ் த ஆன்சர். அந்த மாதிரி இப்ப 9 + 8 அப்படின்னா 9ஓட 1 ஆட் பண்ணா 10. ரிமைனிங் எவ்வளவு இருக்கு, 8ல 7 இருக்கு. ஸோ 17 இஸ் த ஆன்சர். இந்த மாதிரி நம்ம வந்து இதை லைக் எப்படி சொல்றது, ஒரு சிங்கிள் டிஜிட்டை வந்து ஈஸியா பண்றதுக்கு இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இப்ப இன்னொரு சம் எடுத்துக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்? ஓகே, இப்போ 2 + ஒரு என்ன சொல்லலாம், 2 + ஒரு 14 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஈஸி தான். 2 + 14 16 பண்ணுவீங்க. ஆர் 8 + ஒரு 11 அப்படின்னு இருக்குன்னா 8 + 2ங்கிறது எவ்வளவு, 8 + 2 is 10. ஓகேங்களா? 8 + 2 is 10. திரும்பி ஒரு 19, ஒரு 9 இருக்கு. ஸோ 19 அப்படிங்கிற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சிங்கிள் டிஜிட் அடிஷன். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டபுள் டிஜிட், 3 டிஜிட், 4 டிஜிட்ஸ். அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்னா இப்போ 45 + ஒரு 92 இருக்குன்னா இதை 14 எடுத்துக்கோங்க, இதை 19 எடுத்துக்கோங்க. 40 + 90 எவ்வளவு, 130. அடுத்தது 5 + 2 எவ்வளவு, 7. ஸோ 137 இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? இதை 10s, இதை லைக் 40s, இதை 90s அந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1s டிஜிட் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 725 + 43 அப்படின்னு இருக்குன்னா இதை 720ன்னு வச்சுக்கோங்க, இதை 40ன்னு வச்சுக்கோங்க. 720 + 40 is 760. 5 + 3 is 8. ஸோ 768 இஸ் த ஆன்சர். இந்த மாதிரி எவ்வளவு டிஜிட்ஸ்க்கா இருந்தாலும் இந்த மாதிரி டென்ஸ்க்கு யூனிட்ஸ் டிஜிட்டை விட்டுருங்க. 10s 100ஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் இட் ஈஸியர் கைஸ். இப்போ ஒரு பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க. 1258 + 312 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1200 + 300 எவ்வளவு, 1500. மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 50 + 10 எவ்வளவு, 60. ஸோ
ஆல்ரெடி 1500, so 1560. 8 plus 2 is 10, so 1570 is the answer. இந்த மாதிரிலாம் நம்ம இந்த addition faster பண்ணலாம். இதே டிப்பை யூஸ் பண்ணி we can do for subtraction too. Okay, so subtraction அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் நம்பர்ஸ் எடுத்துக்கலாமே. ஒரு 130 மைனஸ் ஒரு 21 அப்படின்னு இருக்குன்னா 130 மைனஸ் 20 அப்படிங்கிறது எவ்வளவு? ஒரு 132 மைனஸ் 21 எடுத்துக்கோங்க. 130 மைனஸ் 20ங்கிறது எவ்வளவு? 110. 2 மைனஸ் 1 எவ்வளவு? 1. ஸோ 210. ஓகேங்களா? 2 மைனஸ் 1 இஸ் 1. ஸோ 110 பிளஸ் ஒரு 1 இஸ் 111. அடுத்தது இதே இது 138 மைனஸ் ஒரு 49 வருதுன்னு வச்சுக்கோங்க. 130 மைனஸ் 40 எவ்வளவு? 90. 8 minus 9ங்கிறது எவ்வளவு? -1. So 90 minus 1 is 89. இந்த மாதிரி சப்ட்ராக்ஷனும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். 10s 100s ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு ஃபைனலா யூனிட்ஸ் டிஜிட்டை பண்ணும். இப்போ யூனிட்ஸ் டிஜிட் வந்து உங்களுக்கு சப்ட்ராக்ஷன்ல வருது, நெகட்டிவ் சைனா வருதுன்னா யூ சப்ட்ராக்ட் ஃப்ரம் இட். இல்ல அப்படின்னா ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனுக்கும் there are n number of டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கைஸ். ஓகேங்களா? பட் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபுல் ப்ரூஃப் டெக்னிக் அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துக்கலாம். இப்போ 78 இன்டூ ஒரு எப்படி சொல்றது, 78 இன்டூ ஒரு 32 அப்படின்னு ஒரு 78 இன்டூ ஒரு 24 அப்படின்னு வச்சுக்கோங்க. 78 இன்டூ 20 என்னங்கிறது ஃபர்ஸ்ட் பண்ணணும். பிளஸ் 78 இன்டூ 4. 78 இன்டூ 20ங்கிறது எவ்வளவு? 78 இன்டூ 2னா 78 உடைய டபுள். தட் மீன்ஸ் வாட் இஸ் தட்? 156 0. இதுதான் 78 இன்டூ 20. 78 இன்டூ 4 அப்படிங்கிறது என்னது கைஸ்? 78 இன்டூ 2 என்னவோ அதோடைய டபுள் தானே இன்டூ 4 இருக்கும். இது ஒரு இன்னொரு டிப். இன்டூ 2 என்ன பண்றீங்களோ அதோடைய டபுள் தான் இன்டூ 4. இதோடைய டபுள் தான் இன்டூ 8. ஓகேங்களா? இதோடைய டபுள் அப்படிங்கிறது இன்டூ 16 இந்த மாதிரி இருக்கும். ஓகே, சோ இப்போ இதோட 156 உடைய டபுள் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? 312 ஆக இருக்கும். அப்போ 312 இதோட ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ 1872 இஸ் த ஆன்சர். இது எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 56 இன்டூ ஒரு 48ன்னு வச்சுக்கோங்க. 56 இன்டூ 40 அப்படிங்கிறது எவ்வளவு? 56 உடைய டபுள் அப்படிங்கிறது என்னது கைஸ்? 56 உடைய டபுள் அப்படிங்கிறது 112. 112 உடைய டபுள் அப்படிங்கிறது 224. அப்போ அதுதானே 4 இருக்கும். 2240. 56 இன்டூ 8னா இன்டூ 4 உடைய டபுள் 224 உடைய டபுள் அப்படிங்கிறது என்னது? 224 அப்படின்னா 448. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, சோ திஸ் ஒன் இஸ் த ஆன்சர். இது எவ்வளோ பெரிய நம்பரா இருந்தாலும் யூ கேன் அப்ளை. இப்போ 1382 இன்டூ 42னா கூட 1382 இன்டூ 40 பண்ணிட்டு பிளஸ் 1382 இன்டூ 2 அந்த மாதிரி பண்ணிக்கணும். இது வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு இது வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். ஓகே, ஃபைன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டிவிஷன் உடைய ஷார்ட்கட்ஸ். டிவிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே 42/8 அப்படின்னு இருக்குன்னா உங்களுக்கு 8ஆல எது கண்டிப்பா டிவைட் ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சுங்கன்னா அதுல பக்கத்துல இதுக்கு முன்னாடி 40 ரைட் by 8 plus 2/8 எடுத்துக்கலாம். ஸோ 5 plus 2/8ங்கிறது என்னது? 1/4. 1/4 உடைய டெசிமல் அப்படிங்கிறது என்னது? 0.25. ஸோ 5.25 இஸ் ஆன்சர். எல்லாமே மைண்ட்லயே டக்கு டக்குன்னு போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ன சொல்லலாம், என்ன நம்பர் எடுத்துக்கலாம் நம்ம இப்போ? ஓகே 36/5 இருக்கு. ஸோ 5ஆல இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் எது டிவைட் ஆகும்னா 35. ஸோ 35/5 இஸ் 7 பிளஸ் ஒரு 1/5 வரும். கரெக்டா? அதாவது 35/5 பிளஸ் 1/5 வரும். 35/5ங்கிறது என்னது? 7 பிளஸ் 1/5 அப்படிங்கிறது என்னது? வாட் இஸ் 1/5? 0.2. 7.2 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சரா இருக்கும். இந்த மாதிரி டிவிஷனுடைய ஷார்ட்கட்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1 2 3 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி. மெயினா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கறது கவுண்டிங்காக யூஸ் பண்றது. அதனால கவுண்டிங்க்கு 0ன்னு கவுண்ட் பண்ண மாட்டோம். அதனால 1ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இப்ப எனக்கு 0வும் வேணும், அதுல இன்க்ளூட் பண்ணுங்கப்பதான் ஹோல் நம்பர் அப்படிங்கிற கேட்டகரி வந்து 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ஹோல் நம்பர்ஸ். இன்டீஜர்ஸ் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் சைடு ஃபுல்லாவும் வரும், பாசிட்டிவ் சைடு ஃபுல்லாவும் வரும், 0வும் வரும். அதான் இன்டீஜர்ஸ். ஈவன் அண்ட் ஆட் நம்பர்ஸ்னா 0 2 4 6 1 3 5 அதெல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்னு எடுத்துக்கலாம். பிரைம் நம்பர் அப்படிங்கிறது என்னதுன்னா அதோட ஃபேக்டர் வந்து 1 அண்ட் இட் செல்ஃப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 17 எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட ஃபேக்டர் வந்து
1 and இது வந்து 17ஆல மட்டும் தான் டிவைட் ஆகும். 1ஆல டிவைட் ஆகும், 17ஆல டிவைட் ஆகும். வேற எதாலையும் டிவைட் ஆகலைன்னா அதுதான் பிரைம் நம்பர். பிரைம் நம்பரா இல்லாதது எல்லாமே வந்துட்டு காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோ பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்துட்டு 1ஆ இருக்குன்னா நம்ம அதை வந்து கோ பிரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 3,5 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன வரும்? 1,3. இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன வரும்? 1,5. ஸோ காமன் ஃபேக்டருங்கிறது ஒன்னே ஒன்று மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கோ பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 4,17 எடுத்துக்கோங்க. இதுக்கு 1, 2, 4. இதுக்கு 1,17. ஸோ 1 மட்டும் தான் காமன் ஃபேக்டரா இருக்கு. ஸோ 4,17 தீஸ் ஆர் கோ பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் நீங்க வந்திருக்கீங்க, ஒரு கடைசி ஸ்டெப்ல இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு. ஓகேங்களா? பட் இது மல்டிப்ளை பண்ணா எனக்கு 3 மல்டிபிள் தான் ஆன்சரா வருதுன்னா ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. ஆப்ஷன்லயும் 3 மல்டிபிள் ஒன்னே ஒண்ணுதான் இருக்குன்னா அதை ஆன்சரா சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இடத்துல இது அப்ளை ஆகும். ஸோ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 2. நம்பர் வந்து ஈவன் நம்பர்ல எண்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து 2ஆல கண்டிப்பா டிவைட் ஆகும். 3 அப்படின்னா அதோட டிஜிட்ஸ் சம், அதோட டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆல டிவைட். இப்போ 81 அப்படின்னு இருக்குன்னா 8 + 1 = 9. 9 divided by 9 is 9 divided by 3. Yes, 3. So it's divisible by 3. Last 2 digits are divisible by 4. இப்போ 3400 அப்படின்னு இருக்குன்னா இந்த லாஸ்ட் 2 digits, ஃபார் எக்ஸாம்பிள் 3420 வச்சுக்கோங்க. லாஸ்ட் 2 digits 20 இருக்கா? 20 அப்படிங்கிறது is it divisible by 4? Yes. அப்ப இதுவும் divisible by 4. 5 அப்படின்னா இந்த நம்பர் ends with 0 or 5. 40, 9, 55 இதெல்லாம். இந்த நம்பர் is divisible by both 2 and 3 அப்படின்னா it is divisible by 6ன்னு அர்த்தம். இப்ப 36 அப்படின்னா it's a even number. அப்ப கண்டிப்பா 6ஆல divisible இருக்கணும்னா it should be an even number. ஓகேங்களா? ஏன்னா it should be divisible by both 2 and 3. ஸோ கண்டிப்பா ஈவன் நம்பராகவும் இருக்கணும். அடுத்தது இதோட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா இட் ஷுட் பி டிவிசிபிள் பை 3. அடுத்தது டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 8 அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் வந்து இட் ஷுட் பி டிவிசிபிள் பை 8 அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் டிவிசிபிள் பை 8 அப்படின்னா இப்ப வந்துட்டு என்ன சொல்லலாம்? 4120 எடுத்துக்கோங்க. 120 is it divisible by 8? Yes. So அப்போ this number is divisible by 8 நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 9 அப்படிங்கிறது இட்ஸ் டிஜிட் சம் வந்து டிவிசிபிள் பை 9ஆ இருக்கும். 81 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 + 1 that is equal to 9. Is it divisible by 9? Yes. So it's divisible. ஸோ இது வந்து டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 9 சாட்டிஸ்ஃபை பண்ணுது. டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 10 அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இட் ஷுட் எண்ட் வித் 0. அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்தது டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 11 அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட் இன் ஆட் பிளேசஸ் மைனஸ் சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட் இன் ஈவன் பிளேசஸ் வந்துட்டு 0 ஆர் மல்டிபிள் ஆஃப் 11ஆ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 + 1 எவ்வளவு? 2. 2 - 2 is 0. இது ஆட் பொசிஷன். இதெல்லாம் 1, 2, 3. இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். ஆட் பொசிஷன்ல இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணும், ஈவன் பொசிஷன்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா ஒன்னு 0 வரணும், இல்லைன்னா டிவிசிபிள். லைக் எப்படி சொல்றது? இட் ஷுட் பி a multiple of 11 ஆக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்? 1331 எடுத்துக்கோங்க. 3 + 1 எவ்வளவு? 4. 3 + 1 எவ்வளவு? 4 - 4 is equal to 0. அப்ப இந்த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 11 அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து பாட்மாஸ் ரூல். பாட்மாஸ் ரூல் அப்படிங்கிறது சிம்பிளிஃபிகேஷனாலே இது தெரியாம நீங்க சால்வே பண்ண முடியாது. பிகாஸ் எல்லாத்துலயுமே எல்லா சம்லயுமே இந்த ரூல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பார்த்தாகணும். ஓகேயா? இப்ப பாட்மாஸ் ரூல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு இருக்குன்னா இந்த பிராக்கெட்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ஸ் இருக்கிறது தான் நீங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? பிராக்கெட்ஸோட ஆர்டரும் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஓ அப்படின்னா ஆஃப்னு எடுத்துக்கலாம், ஆர்டர்னு எடுத்துக்கலாம். ஆர்டர்னா பவர், இதோட பவர் அப்படின்லாம் ஏதாவது இருக்கா? ஒரு ஆஃப்னு ஏதாவது இருக்குன்னா அதை தான் அதுக்கு அடுத்தது கண்டுபிடிக்கணும். எல்லாமே லெஃப்ட் டு ரைட் தான் நீங்க வரணும். ஓகேங்களா? அடுத்தது டிவிஷன் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து சேம் ரேங்க். லெஃப்ட் டு ரைட்ல எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ரேங்க் வந்து இது ஃபர்ஸ்ட் ரேங்க், இது செகண்ட் ரேங்க், இது தேர்ட் ரேங்க், இது ஃபோர்த் ரேங்க். அதே மாதிரி அடிஷன் சப்ட்ராக்ஷன்லயும் லெஃப்ட் டு ரைட்ல எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். மல்டிப்ளிகேஷன் இருக்கு, அடிஷன் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் முடிச்சுட்டு தான் அடிஷனுக்கு வரணும். அந்த மாதிரி. ஓகே, இதை பேஸ் பண்ணி சும்மா நான் ஒரு சம் எடுத்திருக்கேன். so that you will get some better idea. இப்போ 15 square plus 4/5 into question mark
plus square root of 1255 plus 1 equal to 122 plus 182 இருக்கு. 15 squareங்கிறது எவ்வளவு 225 plus 4 by 5 4x by 5 எடுத்துக்கலாமா? square root of 1225 அப்படிங்கிறது என்னது guys? 25 னா 5 முடியும். 12 அப்படின்னா 3 squareக்கும் 4 squareக்கும் நடுவுல வருது. So 35 okay equal to 122 plus or 182. 100 plus 100 எவ்வளவு 200. 20 plus 80 எவ்வளவு 100. So 304. So 304 அப்படின்னு வருதா? இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 225 plus 235. 220 plus 30 is 250, 260. So 4x by 5 is equal to 304 minus 260. 300 minus 260ங்கிறது எவ்வளவு 40. 4 minus 0 is so 44. So 4x by 5. So next one பாத்தீங்கன்னா இது sorry x இருக்கட்டும், இதுவும் cancel பண்ணீங்கன்னா 11. So x is equal to 11 into 5, that is equal to 55 அப்படிங்கறதா ஆன்சரா வருது. கரெக்டா? உங்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 55 இல்ல, பட் none of these இருக்கா? அப்ப இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சம் சூஸ் பண்றதுக்கான ரீசனும் அதுதான். நிறைய பேருக்கு என்னன்னா none of theseங்கிற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்றதுக்கே பயப்படுறீங்க. கண்டிப்பா பயப்படாதீங்க. உங்களோட கால்குலேஷன் மேல நீங்க கரெக்டா கான்பிடென்ட்டா நல்ல லைக் ஃபோக்கஸ்டா பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அது தப்பே இருக்காதுன்னா டென்ஷனே ஆகாதீங்க. none of these அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த ஆன்சர் தான். ஓகேங்களா? நிறைய டைம்ஸ் அதை ஆன்சரா சூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அதை சூஸ் பண்றதுக்கு தயங்காதீங்க. ஓகே, ஸோ பாட்மாஸ் ரூல் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேங்க. இஸ் ஓகே. இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா 225 plus 4 by 5 ஃபர்ஸ்ட் பண்ணல. கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கீங்க? இந்த பாட்டை தான் பண்ணிருக்கீங்க. ஏன்னா அடிஷன் வரும்போது மல்டிபிளிகேஷன் டிவிஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் டிஃபரன்ஸ் இதுக்கு தான் டிவிஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ 4x by 5 நான் தனியா எடுத்திருக்கேன். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். ஓகேங்களா கைஸ்? நெக்ஸ்ட் பர்சன்டேஜ்குள்ள போகலாம். பர்சன்டேஜஸ் சாரி ஜஸ்ட் a minute guys. ஓகே, ஸோ பர்சன்டேஜஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்சன்டேஜஸ் அப்படின்னா பர்சன்டேஜ் உடைய இதுலயே மீனிங் இருக்கு பெர்சென்ட். ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னா per 100 அப்படிங்கறதா அதோடைய மீனிங். ஓகேங்களா? இப்போ 80% of 100 அப்படின்னா அதோட மீனிங் என்னது? 80 by 80% 80 by 100 எழுதிக்கணும். பர்சன்டேஜ்னா பெர் 100. ஆஃப் அப்படிங்கறத மல்டிபிளிகேஷன் சிம்பலால ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுவும் கட் ஆயிடும். ஸோ 80% of 100 is equal to 80. இதுதான் இதோடைய பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? அண்ட் இதை தாண்டி இதுக்கு நிறைய லைக் என்ன சொல்றது கைஸ், ஈஸி ஷார்ட்கட்ஸ் நிறைய இருக்கு. அது என்னென்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது 10% of 500 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அதுல 10%, 50% இதெல்லாம் நமக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கணும். அதுல 10% of 500னா ஒரு ஜீரோவை விட்டுருங்க. அப்ப என்ன இருக்கும்? 50. இதுதான் 10%. 20% அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? இதோடைய டபுள், ரைட்? So that is 100. அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இது 50% அப்படிங்கிறது என்னதுன்னா இந்த நம்பர் உடைய ஆஃப். இந்த நம்பரை டிவைடட் பை 10 பண்ணீங்கன்னா 10%. இந்த நம்பரை டிவைடட் பை 2 பண்ணீங்கன்னா அதுதான் 50%. that is 250. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இது 10%, 20%, 50% இதெல்லாம் ஈஸியா தெரியும். 10% தெரிஞ்சிருச்சுனாலே இப்போ 40% கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. 40%னா 20% உடைய டபுள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆர் இந்த 50 into 4ன்னு எடுத்துக்கலாம். 10% into 4 அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் டக் டக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அடுத்தது பாத்தீங்கன்னா x% of y is equal to y% of xன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து 500% of 10 இருக்கும். இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா 10% of 500ன்னு மாத்திக்கலாம். that is equal to 50ன்னு ஈஸியா ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கும் இதே ஆன்சர் தான் கொடுக்கும். இப்படி இந்த ரெண்டு பொசிஷனையும் மாறினால ஆன்சர் மாறாது. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஜீரோஸ், அதாவது இந்த ஆஃபுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சேர்த்து 2 ஜீரோஸ் இருக்குன்னா அந்த 2 ஜீரோஸ் அடிச்சுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கனாலும் வேலை முடிஞ்சிருக்கும். 40% of 210 அப்படின்னு இருக்குன்னா இந்த இங்க ஒரு ஜீரோ இருக்குன்னா அந்த ஜீரோ ரெண்டையும் அடிச்சுட்டு பெர்சன்டேஜையும் அடிச்சிருங்க. ஆஃப் மல்டிபிளிகேஷன் சிம்பலால ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. 21 into 4 எவ்வளவு? 82. சாரி 84, ரைட்?
So 84. So this one is the answer. ஓகேங்களா? இப்போ வந்து for example 320% of 40 அந்த மாதிரி இருக்குன்னா ஜீரோவையும் இதையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஜீரோஸ் அடிச்சுக்கோங்க. 32 into 4. 30 into 4 அப்படிங்கிறது எவ்வளவு? 120. 2 into 4 is 8. So 128 is the answer. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா கைஸ்? ஸோ ரெண்டு ஜீரோஸ் எங்க இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் 400% of 78 அப்படின்னு இருக்குன்னா இந்த ரெண்டு ஜீரோவையும் பர்சன்டேஜும் அடிச்சுட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 78 into 4 என்னவோ அதுதான் ஆன்சர். 78 into 4. 70 into 4ங்கிறது எவ்வளவு? 280. 8 into 4 எவ்வளவு? 32. So 312 is the answer. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் இதோடைய டிப்ஸ் கைஸ். x percentage of y is equal to y percentage of x யூஸ் பண்ணலாம். இதெல்லாமே பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் percentage to fraction table அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை நீங்க கண்டிப்பாவே தெரிஞ்சு வச்சிருக்கணும் கைஸ். ஓகேங்களா? percentage to fraction table கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதாவது 50%னா 1/2, 25%னா 1/4, 75%னா 3/4, அடுத்தது 20%னா 1/5. இது எல்லாமே நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். 60%னா 3/5. இது எல்லாமே தரவா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கான டேபிள்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லார்கிட்டையும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ பர்சன்டேஜ்ல இவ்வளோ நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சில விஷயம் பாத்தீங்கன்னா இன்னொரு டிப்ஸும் இருக்கு கைஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 150% ஆஃப் ஒரு 32 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ரெண்டு ஜீரோ இருந்ததுன்னா நல்லா ஈஸியா கேன்சல் பண்ண முடியுமா? 152 2ஆல மல்டிப்ளை பண்ணா 300% ஆயிடுமா? இங்க இன்டூ 2 பண்றேன்னா இங்க டிவைடட் பை 2 பண்ணிக்கணும். அப்போ 300% ஆஃப் 16 ஆயிடும். 0% அடிச்சிருங்க. 16 into 3 எவ்வளவு? 48. So this one is the answer. So multiplication and division by the same number பண்ணிக்கிட்டு ரெண்டு ஜீரோஸ் வர மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுவும் ஈஸியா இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்த்துடலாம். என்ன இருக்குன்னு பாருங்க. 28% of question mark plus question mark percentage of 53 equal to 200 minus 19% of question mark அப்படின்னு இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா இதை வந்துட்டு 28% of x plus 53% of x இதை left hand side கொண்டு வரேன். So plus 19% of x is equal to 200. 28 plus 53 plus 19 அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா 100%. So 100% of x is equal to 200. Therefore x அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? x is equal to 200 is the answer. ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி இன்னொரு சம் பார்க்கலாம். percentage to fraction சொன்னேன் இல்லையா? 12.5% அப்படிங்கிறது 1/8 இருக்கும் into 23. 16.66 அப்படிங்கிறது 1/6 இருக்கும் into 17. 50% அப்படிங்கிறது 1/2 into 115. 33.33% அப்படிங்கிறது 1/3 into x இருக்கும். ஸோ இதுவும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 1/8 into 23 into 1/3 into x is equal to 1/6 into 17 into 1/2 into 15 அப்படின்னு வரும். கரெக்டா? ஸோ இதை ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா இந்த சைட்ல? ஆரல்ஸ் எல்லாத்தையுமே ஒரே சைடுக்கு கொண்டு போயிடலாம். 17 into 15 into 8 into 3 by 23 into 6 into 2. ரைட்? இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இதுவும் கேன்சல் பண்ணீங்கன்னா 4ங்கிற மாதிரி ஆயிடும். அடுத்தது வேற என்ன இருக்கு? ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இது வந்து 2ன்னு ஆயிடும். இது வந்து 5ன்னு ஆயிடும். இதுவும் கேன்சல் பண்ணா 2ங்கிற மாதிரி ஆயிடும். நெக்ஸ்ட் இஸ் 23. வேற எதுலையாவது 23 இஸ் அ பிரைம் நம்பர். ஸோ நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ சம்திங் 17 into 5 into 2 is 10. 170. 170 into 3. What is 170 into 3 guys? 170 into 3 is 510. So 510 by 23 அப்படின்னு வரும். சம்திங் நமக்கு டெசிமல் வேல்யூல தான் வரப்போகுது. ஸோ none of these அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சராக இருக்கும். ஸோ தேவையான இடத்துல இந்த மாதிரி பர்சன்டேஜை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க பண்ணிக்கோங்க. பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடாதீங்க. ஓகே, 16.66 ஆயும் இது எப்படி பண்ண போறோம் அந்த மாதிரி யோசிக்காம ஃபாஸ்டரா நம்ம பண்ணிக்கணும். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா பவர்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ஸ் பேஸ் பண்ணது. இதுவும் இட்ஸ் வெரி வெரி ஈஸி கேஸ். ஓகேங்களா? பவர்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ஸ் அப்படின்னா
a power m into a power n is equal to a power m plus n. அதாவது 2 power 3 into 2 power 2 இருக்குன்னா 2 power 3 plus 2 that is 2 power 5. இது ஒரு one of the law of exponent. a power m divided by a power m n is equal to a power m minus n. 3 square divided by 3 power 5 அப்படின்னு இருக்குன்னா 3 power 2 minus 5 that is equal to 3 power minus 3 அந்த மாதிரி வரும். அடுத்தது third one அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா a power m the whole power m n is equal to a power mn அப்படின்னு வரும். For example 3 power 2 cube அப்படின்னு இருக்குன்னா 2 into 3 எவ்வளவு 6 so 3 power 6 அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்தது a power minus 1 is equal to 1 by a அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். a power 0 is equal to something power 0 is 1. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். ஓகேயா, அடுத்தது வேற என்னது? ஓகே, இப்ப a power m by n அப்படின்னு இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் a power m இந்த இடத்துல ரூட் ஆஃப் n அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே 4 cube 4 power 3 by 2 அப்படின்னு இருக்குன்னா நம்ம இது என்ன பண்ணிக்கணும்னா 4 cube 2 that is 4 cubeங்கிறது எவ்வளவு 64 உடைய ஸ்கொயர் ரூட் that is 8 is the answer. இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதான் பவர்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ட்ஸ் உடைய பேசிக் லா ஆஃப் எக்ஸ்போனன்ட். ஓகேங்களா, இதை தாண்டி நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா இப்போ உங்களுக்கு பவர்ல வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் மார்க் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கணும்னா மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது யூ ஹாவ் டு ஈக்குவேட் த பேஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 power 3 into 2 power 4 is equal to like எப்படி சொல்றது 8 power x அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 cube 2 power 4 இங்க எல்லாமே 2 2 இருக்கு. அப்ப ரைட் ஹேண்ட் சைடு 2 ஆக்கிடணும். 8 வந்து 2 cube எழுதலாமா? So 2 power 3x எழுதிக்கலாம். இங்க என்ன ஆகும் 4 plus 3 is 7. 2 power 7 is equal to 2 power 3x. பேஸ் சேமா இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் பவரை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ பவர்ல கொஸ்டின் இருக்குன்னா இப்படிதான் பண்ணும். 3x is equal to 7 x is equal to 7 by 3. ஓகேங்களா, இதெல்லாம் நீங்க பேசிக்கா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய டிப்ஸ். ஓகே, இதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுல பவர்ல கொஸ்டின் இல்ல பேஸ்ல தான் கொஸ்டின் இருக்கு. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்ப்போம். 55% of 1400 இது ரெண்டையும் அடிச்சிட்டு 55 into 14 or 14 into 55. 14 into 50ங்கிறது என்னது 700 plus ஒரு 70. 14 into 50 plus 14 into 5 that is 770 plus x square plus 282 is equal to 12 cube என்னது 1728. ஓகேங்களா, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 700 plus 200 எவ்வளவு 900. 70 plus 80 எவ்வளவு 150. So 1052. So x square is equal to 1728 minus 1052. 1700 minus 1000ங்கிறது எவ்வளவு 700. அடுத்தது 20 minus 50ங்கிறது எவ்வளவு minus 30. So 700 minus 30 670. இது வந்து ஒரு 6. So 676. X square is equal to 676 இருக்கு. இது இந்த சைட் போகும்போது என்ன ஆயிடும்னா x is equal to 676 power 1 by 2 ஆயிடும். இந்த சைடு இருக்கிறது இந்த சைடு போச்சுன்னா 1 by 2. That means square root of 676. ஓகேங்களா, that is 26. So x ஓட வேல்யூ அப்படிங்கிறது 26 அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது இப்ப இந்த கொஸ்டின் பார்ப்போம். இங்க பேஸ்லயும் இருக்கு, இதுலயும் கொஸ்டின் மார்க் இருக்குது. எப்படி பண்ணணுங்கிறத பார்ப்போமா? 2 power 1 is 2. 3 power 4ங்கிறது என்னது 3 square is 9. 9 square that is 81. அடுத்தது 4 power 5 இருக்கா? இத வந்து நான் என்ன எழுதிக்கலாம்னா 4 ஸ்கொயர்ங்கிறது எவ்வளவு 4 square is 16. 16 உடைய ஸ்கொயர் அப்படிங்கிறது 256 வரும். கரெக்டா? 256 into 4. What is 256 into 4? 250 into 4 is 1000. 6 4s are 24. So இது ஒரு 1024 plus 1024 minus 6 cube. 6 squares is 36. 6 cube is 216 அப்படின்னு வருமா? சோ இது என்ன பண்ணிக்கலாம் 81 216 ஆட் பண்ணிக்கோங்க. 210 plus 80 அப்படிங்கிறது என்னது 290 plus ஒரு 7. so 297 அப்படிங்கிற மாதிரி வரும். 1026 minus 297 வருதா? 1000 minus 200 எவ்வளவு 800.
20 minus 90 எவ்வளவு minus 70. So 800 minus 70 is 730. 6 minus 7 is 1. So 729. So 729 is equal to x power 2x அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துலயும் ஒன்று வரணும், இந்த இடத்துலயும் அதே நம்பர் தான் வரணும். ஓகேங்களா? இப்போ 729 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிப்போம். ஓகே, 729 ஓகே எப்படி எழுதலாம்? 729 அப்படிங்கிறது எதோடையாவது ஸ்கொயர் ரூட்டா அப்படிங்கிறத பாருங்க. 729 அப்படிங்கிறது எதோடைய ஸ்கொயர்? 27 ஸ்கொயரா? கரெக்டா? 27 ஸ்கொயர். இதை வந்து இந்த இடத்துல போட நமக்கு எதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. 27 நான் 3 கியூப்னு எழுதிக்கலாமா? 3 கியூப் த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். இது ஏதாவது இங்க வேல்யூ இங்க 3. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த 2 இங்க கொண்டு வாங்க. 3 ஸ்கொயர் கியூப். ஓகே, ஸோ 9. ஓகே, ஒரே இது நமக்கு வரணும். ஸோ என்ன பண்ணலாம்? 9 கியூப் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் 6 3 ஸ்கொயர்ன்னு இருக்கா? நம்ம இது என்ன பண்ணிக்கலாம்னா 6 power 2 into 6 6 நோ, இது வராது. ஓகே, 3 வரும் இல்ல கைஸ்? இப்ப பாருங்க, 3 2 கியூப்னு இருக்கா? ஸோ இங்க 3 2 into 3. ஸோ 729 is equal to, அப்ப இதோட ஆன்சர் அப்படிங்கிறது 3 வருமா? ஸோ 3 is the answer. அவ்வளவுதான் கைஸ், புரியுதுங்களா? இதையும் ஸ்வாப் பண்ணிக்கிட்டேன். ஸோ 3 is the answer. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மிக்சட் ஃபிராக்ஷன். இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் கைஸ். இப்போ மிக்சட் ஃபிராக்ஷனை பொறுத்த வரைக்கும் அடிஷன், சப்ட்ராக்ஷன், நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ 3 1/2 + 5 1/2 இந்த மாதிரிலாம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அடுத்தது ஃபிராக்ஷனை ஆட் பண்ணிக்கோங்க. 3 + 5 is 8. 1/2 + 1/2ங்கிறது என்னது? 2/2ன்னு வரும். தட் இஸ் 1. தட் இஸ் ஈக்குவல் டு 9 இஸ் த ஆன்சர். இப்போ இன்னொரு சம் எடுத்துக்கோங்க. 3 1/4 + 5 7/4 minus 1 2/3 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர்ஸ் ஆட் சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. சப்ட்ராக்ஷனுக்கும் அதே தான். 5 + 3 is 8. 8 minus 1 is 7 plus 1/4 plus 7/4. மேபி அதை தனியா கூட வேணா பண்ணிக்கோங்க. 1/4 plus 1/4 is 8/4. that is 2. 2ங்கிறது 9 ஆயிடுமா? 9 minus 2/3 அப்படிங்கிற மாதிரி வரும். 9 minus 2/3 இருக்கா? இப்போ இதை எப்படி ஈஸியா பண்ணலாம்? ஓகேங்களா? இதெல்லாமே பண்ணிட்டீங்க. ஒரு 9 இருக்கு, ஒரு 2/3 இருக்கு. ஒரு ஹோல் நம்பர் மைனஸ் ஒரு ஃபிராக்ஷன் எப்படி பண்ணோம்னா ஹோல் நம்பர்ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 8 ஆயிடும். 3 minus 2 எவ்வளவு? 1. ஸோ மேல 1 போட்டுக்கோங்க, கீழே 3. ஸோ 8 1/3 இஸ் த ஆன்சர். புரியுதுங்களா கைஸ்? 9 மைனஸ் ஒரு ஹோல் நம்பர் மைனஸ் ஃபிராக்ஷன் அப்படின்னா ஹோல் நம்பர்ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கோங்க. டினாமினேட்டர் மைனஸ் நியூமரேட்டர் எவ்வளவோ அதை நியூமரேட்டர்ல போட்டுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா? இது ஒரு ஹோல் நம்பர் பிளஸ் ஒரு ஃபிராக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அதை அப்படியே சேர்த்து எழுத வேண்டியதுதான். அடிஷன் பண்ணோம்னா இவ்வளவுதான். பட் சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னா இது -1, இதே மைனஸ் பண்ணி நியூமரேட்டர், கீழே டினாமினேட்டர்ல இது எழுதிடணும். இதுதான் மிக்சட் ஃபிராக்ஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும். ஓகேயா? அடுத்தது மிக்சட் ஃபிராக்ஷன்ல மல்டிபிளிகேஷன் டிவிஷனா யூ ஹாவ் டு எக்ஸ்பேண்ட் அண்ட் சிம்பிளிஃபை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 1/3 into 4 2/3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது, எக்ஸ்பேண்ட் தான் பண்ணணும். 2 3s are 6, 6 plus 1 is 7, 7/3 into 4 3s are 12, 12 2s are 14, 14/3. இதை ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ 14 into 7ங்கிறது எவ்வளவு? 10 7s are 70, 7 4s are 28. ஸோ 98/3 is the answer. இதை 98/3 போட்டுக்கலாம், ஆர் மிக்சட் ஃபிராக்ஷனாகவும் எழுதிக்கலாம். 98/3 என்னது? 3 3s are 9, 8 அப்படின்னா 2 3s are 6. ஸோ 32 2/3னும் எழுதிக்கலாம். ஸோ மல்டிப்ளிகேஷனா இருந்தாலும் டிவிஷனா இருந்தாலும் இதே தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே எடுத்துக்கோங்களேன். 2 1/3 டிவைடட் பை 4 2/3 அப்படின்னு இருக்குன்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்திக்கோங்க. 3 2s are 6, 6 plus 1 is 7/3 டிவைடட் பை 14/3. டிவைடட்னா என்ன பண்ணணும்? அப்படியே இன்வர்ஸ்ல வரும். 7/3 into 3/14. ஸோ இதுவும் கேன்சல் பண்ணா 2, இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ 1/2 = 0.5.
ஆர் 1/2 எழுதிக்கலாம். இதுதான் மிக்சட் ஃபிராக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஃபைண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஓகே அப்ராக்சிமேஷன். இதுக்கு அடுத்தது வந்து அப்ராக்சிமேஷன். அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை, இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 32.5 32.4 அப்படின்னு இருக்குன்னா இதை 32ன்னு எடுத்துட்டு நீங்க சால்வ் பண்ணணும். இது 32.6 அப்படின்னு இருக்குன்னா இதை 33ன்னு எடுத்துக்கணும். அதாவது 0.5க்கு மேல இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பர் எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட் நம்பர். 0.5க்கு கீழே இருக்கு அப்படின்னா டேக் த ப்ரீவியஸ் நம்பர். ஓகேங்களா, அதுதான் அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிற. 33.001 இருக்கும், அதை 33ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 49.829 இருக்கும், இதை 15 எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு ப்ராப்பர் சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ இதை எடுத்துக்கோங்க, ஃபைண்ட் அப்ராக்சிமேட் வேல்யூஸ் இருக்கு. 375.65 அப்படின்னு இருக்கு, இங்க 47.05 அப்படின்னு இருக்கா. நம்ம இதை என்ன பண்ணலாம், இதை நான் வந்துட்டு 376ன்னு எடுத்துக்கலாம், இதை நான் 47 எடுத்துக்கலாம், இதை நான் 297 எடுத்துக்கலாம், இதை 33ன்னு எடுத்துக்கலாம். மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி எடுத்துட்டு நமக்கு எப்படி ஈஸியா சிம்பிளிஃபை பண்ண முடியுதோ அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ 47 இருக்கு, 47 இன்டூ 9 அப்படிங்கிறது என்ன வரும், 40 இன்டூ 9 இஸ் 360, அது நிறைய வந்துடும். 47 இன்டூ 8 என்ன வரும், 47 இன்டூ 8 அப்படின்னா 40 இன்டூ 8 இஸ் 320, 7 இன்டூ ஓகே 8 இஸ் 56, ரைட்? ஸோ இந்த இடத்துல என்ன வந்துடும், 8ன்னு வந்துடும். அடுத்தது 297/33 இருக்கு. 33 அப்படின்னா 30 இன்டூ 3 இன்டூ எதுல வந்து இந்த 29 கிட்ட வரும்னு யோசிச்சிங்கன்னா 9, ரைட்? 33 இன்டூ 9, 33 இன்டூ 9 30 இன்டூ 9 எவ்வளவு, 270 பிளஸ் ஒரு 27, ஸோ 9 வரும். மைனஸ் ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 39, 8s are 17. இது இந்த சைடு போயிடும். ஸோ மைனஸ் ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 minus 17, that is equal to minus 4. Minus root x is equal to minus 4. Root x is equal to 4. That means x power 1/2 வந்து 4 இருக்குன்னா இந்த சைடு போகும்போது x is equal to 4 square ஆயிடும். That is equal to 16 is the answer. ஓகேங்களா? ஸோ அப்ராக்சிமேஷனை எப்படி அப்ராக்சிமேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்புறேன். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மிக்சட் ஃபிராக்ஷன்ல ஒரு சம் பார்த்துடலாம். 5 2/3 divided by 3 5/6 divided by இந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அப்ளை பண்ணணும், என்ன ஃபிராக்ஷன் வேணாலும் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாட்மாஸ் ரூல். ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்குள்ள இருக்கிறதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். இதை பண்ண என்ன ஆகும், 3 + 3 6, 1/5 + 7/10. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 10 தான் வரும். ஸோ 2 + 7ங்கிறது 9/10. ஸோ 6 + 9/10. ஸோ 6 9/10 அப்படிங்கிறது தான் ஆன்சரா வரப்போகுது. கரெக்டா? ஓகே, இப்போ என்ன இருக்குன்னு பார்ப்போம். 5 2/3 divided by 3 5/6 divided by 6 9/10 into x is equal to 340 அப்படின்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணி ஆகணும், எல்லாமே டிவிஷன் இந்த மாதிரி இருக்கு. So we have to convert it into a fraction. 5 3s are 15, 17/3 divided by 6 3s are 18, 18 plus 5 is 23/6, 10 6 are 60, 60 plus 9 is 69/10 into x is equal to 340. When I go 17/3 into 6/23 into 10/69 into x is equal to 314 இருக்கா. 17 இதுவும் கேன்சல் பண்ணீங்கன்னா 20 ஆயிடுமா, இதுவும் கேன்சல் பண்ணா 2 ஆயிடுமா, இதுவும் கேன்சல் பண்ணா 3 ஆயிடுமா, இதுவும் கேன்சல் பண்ணிக்கோங்க. x is equal to 69 into 23. 69 into 20ங்கிறது எவ்வளவு, 69 உடைய டபுள், that is 1380 plus 69 into 3. 69 into 3 na 60 into 3 is 180. 9 into 3 is 27. So 207. That means 1587, right? Yeah. 1587 is the answer. Okay. Fine. Next, HCF and LCM அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். HCF அப்படிங்கிறது highest common factor. LCM அப்படிங்கிறது least common multiple அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 10க்கு LCM கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் நம்பரை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஹையஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த ஹையஸ்ட் நம்பர் முன்னாடி இருக்கிற நம்பரோடைய மல்டிபிளான்னு பாருங்க. எஸ். இந்த நம்பரோட மல்டிபிளா? எஸ்.
அப்போ இதோட எல்சிஎம்எஸ் 10 டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ 12, 24, 36 அப்படின்னு இருக்கு. இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பரை எடுத்துக்கோங்க. என்னது 36. 36 வந்து 12 உடைய மல்டிபிளா? எஸ். 36 வந்து 24 உடைய மல்டிபிளா? நோ. 24 into 1 is 24. 24 into 2 is 48. ஸோ இது 24 உடைய மல்டிபிள் இல்லை. ஸோ என்ன பண்ணணும்னா இதோட அடுத்த நம்பர் into 2 பண்ணிக்கோங்க. That is what? 72. 72 12 மல்டிபிளா? எஸ். 72 24 மல்டிபிளா? 24 into 3. எஸ். ஸோ அப்போ வாட் இஸ் த எல்சிஎம்? LCM is equal to 72. இந்த மாதிரி தான் LCM ஈஸியரா கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா கைஸ்? ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் இன்னொரு டாபிக்கோட வரேன். மேக்ஸிமம் எவ்வளோ ஃபாஸ்டா பண்ண முடியுமோ நம்ம எல்லா டாபிக்ஸுமே ஒரு குவிக்கா ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ.